வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டு இம்ப்ரூவ் த மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடியும் பார்த்தோம், மைண்ட் செட்டு அதை திருத்தி விடாம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவையானது செல்ஃப் அவேர்னஸ், அடுத்தது ஒரு வில்லிங்னஸ், இன்டென்ஷனல் சேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதாவது வில்லிங்னஸ் டு சேஞ்ச், இன்டென்ஷனலி யூ ஷுட் ரெடி டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அப்படி இருக்கணும். சிலவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால், அடிக்கடி நெகட்டிவ் பேசுவாங்க, இல்லாட்டி போனால் எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்கும், நமக்கு தேவையானது யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசில் ஒரு தவறான எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கிட்டு அது மேலே ஒரு பில்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்கணும்னு சொன்னால் தனக்கு தெரிஞ்சதை அவங்க வெளியில் காட்டிக்கினா தான் அது பண்ண முடியும். தனக்கு தெரிஞ்சதை அவங்க வெளியில் காட்டிக்கிட்டா தான் அவங்களால என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்க தனக்கு என்ன தெரியும்னு கூட காட்டிக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் பாசிவ் ஸ்பெக்டேட்டராக இருப்பாங்க எல்லாத்துக்கும். பட் அந்த ரியாக்ஷன் மாத்திரம் உள்ளுக்குள்ளே நடக்கும். அதில் கோவப்படுவாங்களா இருக்கும், அதில் அடிப்பாங்களா இருக்கும், சில சமயத்தில் எல்லாரையும் அப்படியே ஒரு மிதிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேகம்லாம் இருக்கும். ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இந்த பூனையும் பாலை குடிக்குமா, இது கூட சிரிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி தவறான ஒரு பிம்பத்தை வெளியில் காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி நடந்திருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்களோட பழகிறது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் அவங்க தன்னுடைய இன்னர் வியூஸை பற்றி வெளியில் பகிர்ந்துக்கலன்னு வைங்க, சாதாரண அவங்களோட சிரித்து பழகிட்டு நம்ம அப்படியே நம்மளும் அதுபோல் சாதுவாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு வந்துடலாம். ஆனால் உண்மையில் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, வித்தியாசமானதாக இருக்குது. ஏன்னா அவங்க தனியாக நின்று ஒரு சில வேலைகளை செய்யும்பொழுது அதில் ஒரு காட்டுறாங்க பாருங்கள், அவங்களோட கோபத்தையும் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு இறுக்கத்தையும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஓ இவங்களுக்கு இப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது போல். இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் பாருங்கள் ஒன்றுமே தெரியாத போல் சாதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஔவையார் என்ன சொல்வார்கள் கேட்டால், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாரின் உறவு கலவா அமைய வேண்டும் அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி வரும்போது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்போது, இது மாதிரி மனசுக்குள்ளே வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்குது, மனசுக்குள்ளே நிறைய ஆழ்ந்த வெறுப்பு வச்சுருக்குறாங்க, ஆனால் வெளியில் அந்த வெறுப்பு தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. அதனால் மனம் ஒன்று நினைக்கிறது, மனசுக்குள்ளே வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்குது, ஆனால் வெளியே அதை காமிச்சிக்கிறதுக்கு அவங்க மனம் இல்லை. தான் யார், இன் ரியல் வாட் வி ஆர் அப்படின்னு தன்னோட இம்மீடியட் என்விரான்மெண்ட்டில் தன்னை காட்டிக்கலன்னு சொன்னால் அவங்களோட போல இருக்கிறவங்கக்கிட்ட பழகிறது ரொம்ப கடினம். அந்த கடினத்துலேருந்து நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த ஆட்டிடியூடு எதை காட்டுறது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான எண்ண கருத்துக்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை இன்டென்ஷனலி டு ப்ராக்டிஸ் டு பி எ பாசிட்டிவ் பர்சன். மைண்ட் செட்டில் பாசிட்டிவ் நேர்மறையான கருத்துக்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னா இது ஓவர் நைட்டு அது என்ன ஒரு ஸ்லைடு சிப்புவா, அந்த சிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு சிப் புதுசாக போட்டால் அதில் இருக்கிற ஒரு 2 ஜிபிக்கு ஒரு சிப்பு போட்டால் அதில் இருக்கிற செய்தியெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி படிக்கலாம் போலவா, அது இல்லையே. அதனால் இது பை ப்ராக்டிஸ் தான் வி ஆர் கெட்டிங் இன் டு திஸ் லைன். ஆனால் இந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்லேருந்து அவங்க வெளியில் வரணும்னு சொன்னால் ஸ்லோலி தே ஷுட் புட் இன் தேர் பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ். இதை நம்ம முயற்சி செய்து தொடர்ந்து செய்துக்கிட்டே அதில் சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு பாசிட்டிவ் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கிற ஒரு கருத்துக்களோட தேர்ச்சி அதெல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கே அது மனசுக்குள்ளே வரும், நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும்னு. ஆனால் இது என்ன பண்ணணும், பை ப்ராக்டிஸ் ஒன்லி வி கேன் கெட் இன் டு திஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரணும் என்ன சொன்னால், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த பாசிட்டிவ் எண்ணங்களை புகுத்திக்கணும். அது நம்ம தான் சொல்லிட்டோம், சிப்பு போல இல்லை இந்த ஒரு சிப் மாற்றி வைக்கிறதுன்னு. ஆனால் சிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை நடக்காது. ஆனால் அதுக்கு பதில் என்னோட முயற்சியில் இதை நம்ம மாற்றிக்க முடியும். அப்படின்னா ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணலாம், இந்த மைண்ட் செட்டை ஃபுல்லி அவேர், செல்ஃப் அவேர்னஸ் சொன்னோம் இல்லையா, வி ஆர் அவேர் ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் திங்கிங், வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங், வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் ஷேரிங் அப்படின்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரணும்னா திஸ் கேன் பி ப்ராக்டிஸ்ட் இன்டென்ஷனலி. வி கேன் ப்ராக்டிஸ் அவர் செல்ஃப் டு ஹேவ் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.